T20 உலகக்கோப்பை கோலாகலமாக தொடங்கிய நிலையில் போட்டியை நடத்தும் நாடு இதுவரை கோப்பையை வென்ற வரலாறே இல்லை என்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? இதுவரை T20 போட்டியை நடத்திய நாடுகள் என்னென்ன? வெற்றி பெற்ற அணிகள் என்ன என்பது குறித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. ஐசிசி ஆண்களுக்கான T20 உலகக்கோப்பை மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் மொத்தம் 20 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குரூப் ஏவில் இந்தியா, அமெரிக்கா, நமீபியா, பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகள். குரூப் பியில் ஆஸ்திரேலியா, இலங்கை, அயர்லாந்து, ஜிம்பாப்வே மற்றும் ஓமன் ஆகிய அணிகள். குரூப் சியில் இத்தாலி, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், ஸ்காட்லாந்து மற்றும் நேபாளம் அணிகள். குரூப் டியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, கனடா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. T20 உலகக்கோப்பையின் முதல் போட்டி இலங்கையில் உள்ள கொழும்பு SSC மைதானத்தில் பாகிஸ்தான், நெதர்லாந்து இடையே தொடங்கியது. ஒவ்வொரு குழுவிலிருந்து முன்னணி அணிகள் சூப்பர் 8, அதன் பின்பு அரையிறுதி, பின்னர் மாபெரும் இறுதிப் போட்டி வரை முன்னேற வேண்டும். ஆனால் இதில் ஒரு சிறிய தவறு ஏற்பட்டாலும் பெரிய அணியாகவே இருந்தாலும் வெளியேற்றுவதற்கு போதுமானதாக கூடும். பொதுவாக T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகள் நடத்துவதுதான் வழக்கம். ஆனால் எந்த நாடு இந்த போட்டியை நடத்துகிறதோ அந்த நாடு கோப்பையை வென்றதாக சரித்திரமே இல்லை என்பதுதான் வியப்புக்குரிய ஒன்று. 2007ஆம் ஆண்டு தொடங்கிய இப்போட்டி 9 முறை T20 உலகக்கோப்பை நடத்தப்பட்டுள்ளன. 2007ஆம் ஆண்டு போட்டியை தென்னாப்பிரிக்கா நடத்தி வைத்தாலும் வெற்றி இந்தியாவுக்கே கிடைத்தது. 2009ஆம் ஆண்டு இங்கிலாந்து போட்டியை நடத்தி வைக்க பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இதேபோல் 2010இல் வெஸ்ட் இண்டீஸ் போட்டியை நடத்தி அதில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. 2012இல் இலங்கை நடத்தி வைக்க வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது. 2014இல் பங்களாதேஷ் நடத்தி வைக்க இலங்கை வெற்றி பெற்றது. 2016இல் இந்தியா போட்டியை நடத்தி வைக்க அதில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது. 2021இல் ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தி வைக்க ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 2022இல் ஆஸ்திரேலியா நடத்தி வைக்க இங்கிலாந்து கோப்பையை தட்டிச் சென்றது. கடந்த 2024இல் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா போட்டியை நடத்தி வைக்க இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு நாடுகள் போட்டியை நடத்தினாலும் அந்த நாட்டு அணியால் வெற்றி பெற முடியாமல் போனது. இதற்கு கிரிக்கெட் நிபுணர்கள் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். தங்கள் நாடுதான் வெற்றி பெறும் என்ற ஓவர் கான்பிடன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், மைதானம் பற்றி தனக்கு தெரிந்திருந்தாலும் எதிர் அணிகள் தங்கள் யோசனையை சரியாக மாற்றிக்கொள்வதும் காரணமாகிறது. மேலும் ஒரே ஓவரில் முழு போட்டியின் திசையையும் மாற்றிவிடும். அதனால்தான் T20 உலகக்கோப்பையை பொறுத்தவரை வெற்றி என்பது யாருக்கும் எளிதானது அல்ல. நடப்பாண்டில் இந்தியா, இலங்கை இணைந்து நடத்தினாலும் இந்த இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு அணிக்கு வெற்றி சாத்தியமானால் கூட அது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் நீங்க முடியாத ஒரு அடையாளமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் நம் இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றால் உலக அரங்கில் இந்தியாவின் சக்தி வெளிப்படும். இதுவரை 2 முறை உலகக்கோப்பையை தட்டிய இந்திய அணி 3வது முறையாக வெல்லுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.